இப்போ யூரோ பார்த்துடலாம். ஸோ யூரோவை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு க்ளீனாக சொல்லிடுறேன். மந்த்லியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் தான் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். இந்த பாடி ஏன்னா இது வந்து இதாயிட்டதுனால இங்கே ட்ரேட் ஆனது இதுதான். ஸோ நான் வந்து இந்த பாடி டு பாடி வச்சேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ப்ரைஸ் வந்து இந்த மந்த்லி எஃப்இஜி பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் ஆயிருந்துச்சு. சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, கோயிங் ஹையர் ப்ரைஸ் வந்து அதை கண்டினியூஷன் தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வி டிட் எஃப்இஜி ப்ரைஸ் வந்து அதில் ட்ரேட் ஆகிட்டு தான் வந்துருந்துச்சு. ஓகேவா? இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், லைக் ரொம்ப இதாக இருக்குன்னா நம்ம வீக்லியில் கூட போய்க்கலாம். ஸோ வீக்லி எஃப்இஜி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீக்லி எஃப்இஜியில் இருந்து தான் நான் வந்து யூஸ்வலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வீக்லி எஃப்இஜி ப்ரைஸ் ட்ரேடட் பேக் இன்சைட் ஆஃப் தட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரைஸ் வந்து வீக்லியில் பாருங்கள், ஒரு வாட்டி பார்த்துருங்க, நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் அழகாக வந்தான். ஓகேவா? ப்ரைஸு நீட்டாக இங்கே பாருங்கள் வந்த லெக்கு, சேஞ்ச் இந்த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, புல்லிஷ் மொமெண்டம் பாருங்கள். அப்படியே இதுதான் வந்து கிளாசிக் புல்லிஷ் மொமெண்டம். எப்பயுமே ப்ரைஸ் வந்து இந்த எஃப்இஜியில் 50% வரவே கூடாது. வராமல் எப்போ இம்மிடியேட்டாக க்ளோஸ் பேக் பண்ணுறானோ அப்படின்னா அவ்வளோ ஷார்ப்பாக வந்து அவன் வந்து புல்லிஷ் மொமெண்டமில் கண்டினியூ பண்ணுறான்னு அர்த்தம். இவன் எப்போ கீழே வந்திருப்பான் அப்படின்னா, இஃப் வி ஹேவ் எனி எஃப்இஜிஸ் இயர், இங்கே ரொம்ப எஃப்இஜிஸோடு போயிருந்தோன்னா அவன் டெஃபினட்டாக கீழே வந்திருப்பான். அண்ட் வரல. ஸோ இங்கே பாருங்க, இங்கேயும் இன்வர்ஷன் இருக்கு, இந்த இன்வர்ஷன் அண்ட் இங்கே ஒரு இன்வர்ஷன், இந்த இன்வர்ஷன் அழகாக டேப் அடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கான். அண்ட் தென் வி நோ திஸ் இஸ் அவர் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, திஸ் இஸ் அவர் ப்ரொபல்ஷன் பிளாக்கு. ப்ரைஸ் வந்தால் டேப்பிங் லோவர். அப்போ நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் இது வரைக்குமே வந்து பர்ஃபெக்ட் பேலன்ஸ் பண்ணிருச்சு. ரைட், இது வந்து நம்மளுக்கே தெரியுது. ரைட்டா? அப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, ஒரு ஹை மேக் பண்ண முடியல, இன்சைடில் க்ளோஸ் வச்சா. வி வேர் டார்கெட்டட். இந்த ரிஜெக்ஷன் பிளாக்குக்கு ப்ரைஸ் வராமல் இருந்துச்சு. அந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல உங்களுக்கு தெரியும் 4 ஹவரில் என்ன இருந்துச்சுன்னு வீக்லினா, அங்கே வந்து ஒரு பிபிஆர் இருந்துச்சு. ப்ரைஸ் அதை ட்ரேட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் கொடுத்தான். அண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இதுதான் நம்மளுக்கு சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் ஹையை மேக் பண்ணியிருந்தா திஸ் வில் பி அவர் மிட்டிகேஷன் பிளாக். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், அஃப்கோர்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டு தான் ப்ரைஸ் வந்து மறுபடியும் போயிருக்கான். இப்போது கரண்ட்டாக இந்த ஜனவரி எண்டில் நடந்த ஒரு பெரிய மொமெண்டம் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் ஆக்கி தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருச்சு. ஸோ மேலே வரைக்கும் தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம். ஸோ இப்போது நம்மளுக்கு நான் வந்து இங்கே ஹை டு ஹை, இதான் என்னுடைய டீலிங் ரேஞ்ச் இப்போ. ஓகேவா? திஸ் வாஸ் மை ஈக்லிபிரியம், திஸ் வாஸ் மை டெர்மினஸ் கேப். ஓகேவா? நான் வந்து ரிவர்சலில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ப்ரைஸு இங்கே பாருங்க, ப்ரைஸ் என்ன பண்ணா க்ளோசிங் பேக் அபோவ், ட்ரேட் பண்ண முடியல, கம்மிங் பேக், ரீபேலன்சிங் 0.75லேருந்து கீழே வந்து எனக்கு இதை ரீபேலன்ஸ் பண்ணால் மறுபடியும் கண்டினியூவேஷன் ஹையர் ஸ்வீப் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இது ரேட் கட்டில் நடந்தது. பேக் டு இந்த இடத்துல இருந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து தான் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, அகெயின் வந்து ட்ரேட் ஆகிட்டு போச்சு. இதெல்லாமே பார்த்தோம். ரைட்டு, இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் எங்கே இருக்குது, அபோவ் 75 லெவல். இப்போ அபோவ் 75 லெவல்ல இருந்து அவன் என்ன பண்ணணும்னா அதுக்கும் மேலே தான் ட்ரேட் ஆகணும். ஓகேவா? நம்ம டீலிங் ரேஞ்ச் எப்படி எடுப்போம், ரீசெண்ட் ஸ்விங் லோ ஸ்விங் ஹை தான் எடுப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய லோ ஹை இல்லை இந்த லோ டு ஹை நீங்கள் எடுத்தாலும் தவறே கிடையாது, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 0.50 லெவலில் இருக்கோம். அடுத்து யூஷுவல் சஸ்பெக்ட் என்னன்னா 0.25 லெவல்ன்றது தான் நம்மளுக்கு வந்து நல்ல லெவலாக இருக்கும். ஸோ அப்போ வந்தால் தான் வந்து ப்ரைஸ் வந்து மொமெண்டமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ரைட்டு. ஸோ இது வந்து வீக்லியில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் வீக்லியில் நான் நெக்ஸ்ட் எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த வீக்லி எஃப்இஜியில் ப்ரைஸ் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எப்போ இந்த வீக்லி எஃப்இஜி விட்டு மறுபடியும் புல்லிஷ் கேண்டிலாக வீக்லி கண்டினியூஷன் வைக்கிதோ தென் ஒன்லி வி வில் பி டார்கெட்டிங் திஸ் பை சைடு. ஓகேவா? அது வரைக்கும் இந்த பை சைடுன்றது கஷ்டம்தான். ஓகே, அது வரைக்கும் இந்த பை சைடு கஷ்டம். அண்ட் தென் ஆஃப்டர் க்ளோசிங் அபோவ் நாம் வந்து இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸை வந்து டார்கெட் பண்ணலாம் வீக்லியில். இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது வீக்லியில். ஓகே, ஸோ அப்படியே வந்து இங்கேருந்து ஒரு 1 டேக்கு போயிடுவோம். ஸோ 1 டே போகிறப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செல் சைடு. ஓகேவா? ஒரு ஷார்ட் டைம் செல்லு, அதை வந்து ப்ரைஸ் எடுத்தாச்சு. புல்லிஷ் மொமெண்டம், இந்த புல்லிஷ் மொமெண்டம் எப்படிலாம் இருந்துச்சு, லுக் அட் திஸ் இஸ் அவர் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, புல்லிஷ் பிரேக்கர், ப்ரைஸ் ஸ்டாப்டு, கோயிங் ஹையர். ஸோ அப்போ நம்மளுக்கு அடுத்து ப்ரைஸு இந்த என்டையர் ரேஞ்சோட ரிவர்சலுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் அவர் விச் இஸ் அ ப்ரொபல்ஷன் பிளாக். கரெக்டா? ஸோ இது வீக்லி எஃப்இஜி. வீக்லியில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்றதை பார்ப்போம். வெயிட்டு,
இப்போ டெய்லியில் நமக்கு என்ன இருக்குது, திஸ் இஸ் அவர் ப்ரொபல்ஷன் பிளாக்கு. அண்ட் தென் ஸோ ப்ரைஸ் என்ன 0.25 லெவல் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக்கே இருக்குது. அப்போ ப்ரைஸ் இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து கண்டினியூஷனை ரிவர்ஸில் வந்து தொடர்றது நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னோட இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ யூரோவை நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன். வீக்லி எஃப்இஜி. ஸோ வீக்லின்னு வரும்போது நம்ம வந்து 4 ஹவர் தான் பார்ப்போம். வீக்லி எஃப்இஜிக்குள்ளே இருக்கான் ப்ரைஸு. ஸோ வீக்லி எஃப்இஜியில் ப்ரைஸ் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, லொக்கட்டியர் எஃப்இஜிக்குள்ளே வந்து ஒரு ஷார்ட் டைம் லோ ஸ்வீப்பு. சூப்பர். அடுத்து இந்த இடத்துல வீக்லி எஃப்இஜின்னு வரும்போது 4 ஹவரில் போய் யூஸ்வலாக நம்ம என்ன தேடுவோம்னா ஆர்டர் பிளாக் தான் பார்ப்போம். த ஃபைனஸ்ட் ஆர்டர் பிளாக் வாஸ் ஹியர். த டிஸ்கவுண்டட் ஆர்டர் பிளாக் வாஸ் ஹியர். இதுதான் ஆர்டர் பிளாக்கு. இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கோட ப்ரொபல்ஷன் பிளாக் வந்து இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு வரலாம். அப்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இங்கேயும் இன்னும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இதுலேயே வச்சிங்க அப்படின்னா லொக்கட்டியர். இப்போ வந்து இவன் இந்த 4 ஹவர் ஆர்டர் பிளாக்ல தான் இருக்கான். பட் ஃபார் மீ எனக்கு இந்த லோ வந்து ஒரு ப்ராப்பர் லோ மாதிரி தெரியல. அதனால் இந்த லோஸை வந்து அவன் ஸ்வீப் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அதனால் இதைத்தான் நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோவாக எதிர்பார்க்குறேன். இதை எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எடுக்காமல் போகிறான் அப்படின்னா நம்ம பார்ப்போம். ரைட்டா? இப்போது இந்த என்டையர் ரேஞ்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் பை சைட் லிக்விடிட்டி விச் இஸ் கால்டு HRLR, ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் நடந்தே ஆகணும். ஹை ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, எல்லா ஹைஸுமே ப்ரொடெக்டிவாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஹைஸையுமே வந்து அவன் எடுக்காமையே வந்திருக்கான். அப்போ இந்த HRLR வந்து ஸோ நான் நிறைய பேர் பார்த்தேன். ஸோ மேலே தான் HRLR, கீழே இருக்கிறது LRLR, லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. ஆர் மீன்ஸ் ரன், ஒரே அடி அடிப்பான். நிறைய பேர் தப்பாக மார்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் HRLRலாம் மார்க் பண்ணுறாங்க. அப்போல்லாம் மார்க் பண்ணாதீங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் விட்டுருங்க. ஓகேவா? திஸ் இஸ் அவர் HRLR. இப்போது வீக்லியிலேருந்து 4 ஹவர் வந்தோம். 4 ஹவர்லேருந்து நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம். இன்கேஸ் நம்ம எடுத்தபடி இந்த ப்ரொபல்ஷன் பிளாக் ஃபேண்டாஸ்டிக்காக வேலை செய்யணுமா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? தென் வில் கோ டு 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் போனால் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கணும்? திஸ் இஸ் த லோ இல்லையா? திஸ் இஸ் த லோ ஸ்வீப் ஆகலை. யூ மே கால் இட் டிக்ஸி வந்து இந்த லோவை எடுத்து எஸ்எம்டி பண்ணியிருந்தான். ரைட்? இப்போ 15 மினிட்ஸில் நமக்கு என்ன தேவை? த ஹை விச் ஹெல்ப்ஸ் டு டேக் த லோ அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். அப்போது இந்த ஹை தான் காரணம். சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ப்ரைஸு நல்ல லோஸை வச்சுட்டு போயிருக்கு. யூஸ்வலாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதை வந்து லாங் டேர்முக்கு எடுத்துக்க வேண்டாம். நான் வந்து தெரியும் இல்லையா, சொல்லுவேன் இல்லையா, இந்த நியூஸில் வர்ற விக் எல்லாமே வந்து அவனுக்கு வந்து பயங்கரமான லிக்விடிட்டிஸாக தான் அவன் எடுத்துக்குவான். அதனால் வந்து இந்த 4 ஹவருடைய லோன்றது வந்து கண்டிப்பாக வந்து லிக்விடிட்டியாக தான் ஆக்ட் ஆகும். அதனால் எனக்கு இன்னும் மொமெண்டம் வந்து புல்லிஷ்க்கு வந்து திரும்பலை. எனக்கு இந்த 2 லோஸையும் எடுத்துட்டு, ஓகேவா, இந்த ப்ரொபல்ஷன் பிளாக்லேருந்து கீழே, இதுக்கும் கீழே அவன் வந்தான்னா நல்லாயிருக்கும். இந்த செல் சைடையும் எடுத்துட்டு தென் டெய்லியிலையும் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வீக்லி 4 ஹவர்லையும் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்ரி திங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். கரெக்டாக? அண்ட் தென் நம்மளுக்கு இப்போ இது வீக்லி எஃப்இஜின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த வீக்லி எஃப்இஜியில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு டீலிங் ரேஞ்சு கூட போட்டு பார்க்கலாம். இந்த வீக்லி எஃப்இஜியோட குவாட்ரண்ட்டை பிரித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஆல்மோஸ்ட் பாருங்கள் அவன் ஈக்லிபிரியத்தில் தான் இருக்கான். லுக்கட்டியா? அப்போ 0.75 லெவல். ஸோ அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுது இங்கே வீக்லி 4 ஹவரில்? இப்போ நம்மளுக்கு இது என்னது? இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான்? ஆர்டர் பிளாக் ஸ்வீப் பண்ணியிருக்கான். இம்பேலன்ஸ்க்கு ட்ரேடாக ட்ரை பண்ணியிருக்கான். பட் அவனால் முடியல. ரெண்டாவது வி ஹாவ் அன் எஃப்இஜி. ப்ரைஸ் வந்து எஃப்இஜிக்கு மேலேயும் க்ளோஸ் வைக்கல. க்ளோசிங் பேக் பிலோ 50% ஆஃப் திஸ். கரெக்டாக? பேக் பிலோ திஸ். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, எய்தர் இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரா அப்படின்றது வந்து எனக்கு இப்போ இந்த 2 லோவுமே வந்து செல் சைடுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. கரெக்டாக? இது ரெண்டுமே வந்து கிளாசிக் செல் சைடு ஏரியாஸ். பை சைடுன்னு வரும்போது டெஃபினெட்லி வி வில் பி லுக்கிங் லாட் ஆஃப் ஹைஸ். அது வந்து பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து லாங் டேர்மில் பையில் இருக்கலாம். ஆனால் அந்த லோஸ் வந்து எடுத்தது சரியான்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. நம்ம வந்து ஒரு ஜிபிபியோட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ ஜிபிபி யூஷுவல் சஸ்பெக்ட். ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். அப்போது யூஸ்வலாக இப்போ இந்த லோ வந்து ஓகே இவன் எடுத்துட்டானாலுமே அப்போது இந்த லோ தான் நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டியாக இருந்துச்சு. அப்போ ஜிபிபிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் லுக் அட் திஸ் ஒன். அப்போ அடுத்து வந்து என்னது?
இந்த லோ வந்து கண்டிப்பாக வந்து எஸ்எம்டி ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த லோ வந்து யூரோ எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, வர வேண்டியதும் இல்லை. அப்போது இந்த ஏரியாவை ஜிபிபி வந்து எடுத்து கொடுத்தான்னா டெஃபினட்டாக இருக்கும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 75 பிப்ஸு. இட்ஸ் ஈஸி ஆப்ஷன். விக்கு விட்டுட்டு ப்ரைஸ் வந்து கண்டினியூ ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலைனாலும் பரவாயில்ல, ப்ரைஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை கண்டினியூஷன் பண்ணணுன்னா கூட நம்மளுக்கு இப்போ கரண்ட் லோ எடுக்கணும். ஏன்னா டிக்ஸி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த லோ எடுத்திருக்கு. ஓகேவா, நீங்கள் வந்து போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். லைக் டிக்ஸி வந்து look at this ஐ has been taken out. ஓகேவா, இது வந்து லைட்டாக ஸ்வீப் பண்ணிட்டோம். பட் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நேரங்களில் இதை வந்து ஒரிஜினல் ஸ்வீப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த செஷனுக்கும் அந்த மொமெண்டமுக்கு மட்டும்தான் அது வேலிடு. கரெக்டாக? அப்போது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இப்போ வந்து ப்ரைஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, வீக்லி எஃப்இஜி. ஓகே, அதை எடுத்துடுறேன், இனிமேல் தேவையில்லை. ஸோ அப்போது நம்மளுடைய ஒரு மைனர் செல் சைட் லிக்விடிட்டி இஸ் திஸ் ஒன். ஓகேவா, நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராங் செல் சைட் லிக்விடிட்டி இஸ் ஹியர். இப்போ இந்த 4 ஹவர் ஆர்டர் பிளாக்கு இன்சைட் இதுக்குள்ளே ட்ரேட் ஆக விட்டு ப்ரைஸ் வந்து புல்லிஷ் ஆனால் தான் நல்லது. ஓகே, ஒரு வேளை வரவே இல்லை, நான் என்ன பண்ணுறது? இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி, வி ஹாவ் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஆனால் லோ எடுக்காதது இட்ஸ் நாட் ப்ராபபிலிட்டி. இதுதான் நம்மளுக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஆக்ட் ஆகணும். கரெக்டாக? ஆஃப்டர் க்ளோசிங் பேக் அபோவ் திஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இன்வர்ஷனும் இருக்குது, விச் இஸ் ஆல்சோ ஏ மிட்டிகேஷன் பிளாக். இது வந்து உங்களுக்கு மிட்டிகேஷன் பிளாக்காக ஆக்ட் ஆகும். கரெக்டாக? இதுதான் மிட்டிகேஷன் பிளாக். அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணலாம், ஹோப்ஃபுல்லி இன்கேஸ் கீழே வந்துட்டு போகலாம், வந்து போனாலும் ஓகே. இல்லை மண்டே திடீர்னு கேப் அப் ஆகிறானுங்க, என்னமோ தெரில, அந்த நிறைய சர்டனிட்டியில் பிரச்சனை இருக்குது. ஸோ இப்படியே மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான்னா ஆஃப்டர் கம்மிங் பேக் லோவர் தென் வில் கண்டினியூ ஹையர் ப்ரைஸஸ் ஆஃப்டர் டு டேக் அவுட் ஆல் த ஹெச்ஆர்எல்ஆர். ஓகேவா, இந்த ஹெச்ஆர்எல்ஆரை தூக்குறது தான் நம்மளுடைய வேலையாகவே இருக்கணும். ஓகே, ஸோ அப்போது எனக்கு யூஷுவல் சஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ஐ வில் பி இன் த லாங்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் அவுட் திஸ் ஹைஸ். ஓகேவா, ஸோ இது வந்து எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் ஃபார் யூரோ. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த இது ஆர்டர் பிளாக்கு ப்ரைஸால் முடியல, ஸ்ட்ரகிளிங் டு க்ளோஸ் பேக் அபோவ் திஸ் எஃப்இஜி 4 ஹவரில். அப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸில் போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. 15 மினிட்ஸில் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. 15 மினிட்ஸில் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, இட்ஸ் நாட் பாசிபிள். பட் ஆஃப்டர் தட் ப்ரைஸ் வந்து ஒரு ஷார்ட் டைம் ஹை மேக் பண்ணியிருக்கு. அப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு மிட்டிகேஷன் பிளாக். கரெக்டாக? இந்த செல் கேண்டில்ஸ், இந்த 2 செல் கேண்டிலுமே உங்களுக்கு ஒரு மிட்டிகேஷன் பிளாக். சம் பீப்புள் மைட் டேக் இட் ஆஸ் அ பிரேக்கர், இட்ஸ் ஓகே, நோ வரிஸ். அப்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்விங்குக்கு இன்சைடில் ஒரு ஸ்விங்கு, அந்த ஸ்விங்குக்கு இன்சைடில் ஒரு ஸ்விங்கு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு டிஃபைன் பண்ண போது மார்க்கெட்டில் நீங்கள் எந்த பக்கம் ட்ரேட் பண்ணணுன்றதையே. இதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹைஸ் அண்ட் லோஸை விட்டு வெளியே ப்ரைஸ் வரணும். வந்தால் உங்களுடைய மேஜர் ட்ரா வந்து எங்கே இருக்குது, இந்த லோஸில் இருக்குது. இது வந்து ஃபென்டாஸ்டிக் எல்லாரும். ஓகேவா, இதை வந்து ப்ரைஸ் ஹண்ட் பண்ணிட்டு தான் ஷுட் கண்டினியூ ஹையர் ப்ரைஸஸ், இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூரோவை பொறுத்த வரைக்கும் 4 ஹவர் அருமையாக இருக்குது. 15 மினிட்ஸ் அதே மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூஷன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் அவன் வந்து ரீசன்ட் இந்த ப்ரீவியஸ் 4 ஹவர் லோவை மட்டும் எடுத்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ல பட்டுட்டு அவன் இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகிறான்னா டூ கண்டினியூஷன். ஓகேவா, ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ வீக்லி கேண்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு வெளியே க்ளோஸ் வச்சுட்டான், ஸ்விங்கு எடுத்தாச்சு, பட் இட்ஸ் நாட் ப்ராப்பர் ரிஜெக்ஷன். அப்போ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான். ஓகேவா, அப்போ வீக்லியோட லோவை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வீக்லியோட லோ அண்ட் வீக்லியில் ஒரு ஐஎஃப்இஜியுமே இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக வரும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ தட் வில் பி ஹியர். ஓகேவா, வீக்லி இது இன்வர்ஷன் எஃப்இஜி எல்லாம் கரெக்டாக நம்மளுடைய ஏரியாவில் வந்து கனெக்ட் ஆகும். நாம் வந்து இங்கேருந்து ஒரு பையில் இருக்கிறது சரி. இங்கே இருந்தால் லாங் டேர்ம் பை. நான் சொல்கிறது வந்து இந்த ஹைஸு அப்புறம் மறுபடியும் பேக் அபோ 1.20 போகணும் யூரோ அப்படின்னா ஹீ நீட். ஓகேவா, ஸோ ஹீ நீட் டு டேக் அவுட் ஆல் த லோஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் யூரோக்கான என்னுடைய
என்டையர் நெக்ஸ்ட் வீக் மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபர்தராக வரக்கூடிய மாதங்களுக்கு நம்ம இதைத்தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் இதை அவன் என்ன பண்ணுறான்னு இப்போலேருந்து நமக்கு ப்ராப்பராக ட்ராக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மார்ச் ஏப்ரல்லேருந்து நம்மளுக்கு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைக்கும் போது நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, நல்லாவே ரிஸ்க் எடுத்து மேக் பண்ணலாம். ஓகே, இதுதான் யூரோவுக்கானது, ரைட்டா? ஸோ அப்படியே ஜிபிபியும் இதோட சேர்த்து சொல்லிடுறேன். ஜிபிபி சேம், நான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பார்த்துடலாம். வீக்லி அஃப்கோர்ஸ் கைஸ், ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்கான் இந்த புல்லிஷ் கேண்டில். அப்போது இந்த கேண்டில் தான் ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, லோக்கு அடுத்து க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ யூஷுவல் சஸ்பெக்ட் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஹை வச்சுட்டு லோ வைக்கலாம். ஸோ எனிஹவ் வந்து லோவை ஸ்வீப் பண்ணிட்டு தான் போவானுங்க. அப்போ ப்ரீவியஸ் வீக் லோன்றது கேரண்டீடு இல்லையா? அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே பாருங்கள், we do have a daily order block. இங்கே பாருங்க, இது ஒரு டெய்லி ஆர்டர் பிளாக், இது ஒரு டெய்லி ஆர்டர் பிளாக். தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஆர்டர் பிளாக்ல ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு என்னது ப்ரொப்பல்சன் பிளாக். இங்கே ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருக்குது, டெய்லியோட லாஸ்ட் 2 டேஸோட லோஸ் இருக்குது. இதான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. கரெக்டாக ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான், விச் இஸ் அ ப்ரொப்பல்சன் பிளாக்கு. அடுத்து ப்ரைஸ் என்ன பண்ணிட்டான், வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வச்சுட்டான். 2 டேயோட லோவையும் எடுக்காமையே இருக்கான். அப்போது ப்ரைஸுக்கு இன்டர்னல்னா இங்கே தான் இருக்குது, டெய்லியோட இன்டர்னல்ன்றது இங்கே தான் இருக்குது. சம்டைம்ஸ் மண்டே கூட வேகமாக போய்ட்டு அங்கேருந்து விழுவானுங்க, அது விட்டுருவான் அவனுங்க பிரச்சனையே. பட் நம்மளுக்கு செல் சைடுன்னு சொன்னால் இதான் நம்மளுடைய செல் சைடு லிக்விடிட்டி. அப்போது இந்த லோஸை எடுத்தாலே யூரோவோட ஆப்வியஸாக வந்து என்ன ஆயிடுவான், எஸ்எம்டி ஆகிடுவான். ஸோ அப்போ இந்த லோஸ் எல்லாமே இருக்கும்போது நம்ம வந்து ஓப்பன் ஹை அதுக்கப்புறம் லோ க்ளோஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருக்குது. ப்ரைஸ் இங்கே தான் எக்ஸாக்ட் ஆர்டர் பிளாக், இங்கே இருந்தால் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போச்சு. அண்டு ஃபோர் ஹவர் எஃப்இஜி ப்ரைஸ் ட்ரேட் ஆனான்னு நினைக்கிறீங்க, கிடையாது. அவன் வந்து இந்த ஹை வரைக்கும் போயிருந்தான். அண்ட் யூரோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே ஸ்லைட்லி ஹி வாஸ் ட்ரைங் டு ட்ரேட், பட் அவனால் முடியல. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட வேலை என்ன, இஃப் ப்ரைஸ் க்ளோசஸ் பேக் பிலோ, ஓகேவா, பிலோ வந்தால் மறுபடியும் கண்டினியூங் லோவர் ப்ரைஸஸ் தான். ஓகே, அண்ட் வி டு ஹாவ் அ 4 ஹவர் எஃப்இஜி பிலோ, இங்கேயும் இருக்குது 4 ஹவரில் ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கே இருந்தால் போயிருக்கான். இந்த லோவை வச்ச உடனே நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த லோவை க்ளோஸ் பண்ணிட்டோடனே ரீடெஸ்ட்டில் அப்படியே கண்டினியூயிங் திஸ் செல் சைடு. ஓகேவா, ஸோ இதைத்தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ செல் சைடு தான் நான் வந்து இருக்கேன். இன்கேஸ் அவங்க வந்து இந்த லோஸ் எல்லாம் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிட்டு ஒருவேளை ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கண்டினியூவேஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், திஸ் இஸ் அவர் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரின்னு தெரியும். திஸ் இஸ் த லோவஸ்ட் லோ பிரிண்ட் ஆனது. இந்த ஹை தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எல்லாமே கொடுக்கணும். அப்போ மறுபடியும் இந்த கேண்டில் செல் கேண்டிலாவே ஆஃப் வேல க்ளோஸ் ஆகிருக்கு, பட் கண்டிப்பாக கீழே விழுவோம். சொல்கிறேன், ஒஸ்ட் கேஸ் சினாரியோனா மட்டும் புல்லிஷ் எஃப்இஜி ட்ரேட் பேக் கம்மிங் பேக் அப்புறம் கோயிங் ஹையர். ஓகேவா, ஸோ வந்து இன்கேஸ் இது இப்படி இங்கேருந்து மறுபடியும் மேலே போக ஸ்டார்ட் பண்ணான்னா இந்த 4 ஹவர் எஃப்இஜி அதில் பட்டானா மறுபடியும் புல்லிஷ் பிரேக்கர் இருக்குது. இந்த போன லெக்கில் ஏதாவது எஃப்இஜி இருந்தால் மறுபடியும் வந்து கண்டினியூஷன் பண்ணுங்க. ஓகேவா, ஒரு வேலை கொடுத்தால், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த லோ தான் ஹை ப்ராபபிள் ட்ரா. ஓகே, இதுதான் வந்து யூரோ யூஎஸ்டி அண்ட் ஜிபிபிக்கான ஒரு ஐடியாலஜி. ஓகே, ஏன்னா லோஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் வால்யூமோட ட்ரேட் ஆகாததுனால இது எல்லாமே எனக்கு வந்து கண்ணை மூடிட்டு எடுக்கக்கூடிய ட்ராஸ். ஓகே, டன்.